பெரியார் மட்டுமே இல்லைன்னா நீங்களாம் ஒண்ணுமே இல்லைன்றது மடத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை இங்க தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனிதரால மாற்றம் கொண்டு வர முடியாது. இந்த மின்னலை படத்துல விவேக் அவரோட காமெடி இருக்கும்ல, உள்ளுக்குள்ள 720 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சை மரத்துல ஓட போகுது, அந்த மாதிரியான ஒரு ஜோக் தான் இது. அப்ப 8 கோடி பேர் நாங்கள சும்மா உட்காந்துருக்கோமா இங்க? அவர் பெரியார் அவர்கள் ஏன் இந்தியாவில கூடிய மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போராடல, தமிழ்நாட்டுல கரெக்டா போராடுறாரு? ஏன்னா தமிழ்நாட்டுல பெரியார் மாதிரியான ஒரு தலைவரோட கருத்துக்களை கேட்கறதுக்கு மக்கள் கிட்ட பொறுமை இருந்தது, ஓப்பன் மைண்டும் இருந்தது. தமிழ் மண்ணே அதற்கு தயாரா தான் இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கும் நீங்க போய் யூபில இந்த கதையெல்லாம் பேச முடியாது. முற்போக்கு அரசியல் நீங்க யூபில போய் பேச முடியாது. சோ நீங்க வரதுக்கு முன்னாடியே தமிழ் மண் அதுக்கு தயாரா இருக்கு. அதனால முதல்ல நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னா பெரியாருக்கு நன்றி சொல்லக்கூடாது, தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க இப்ப பேசுற பேச்செல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசுனீங்கன்னா வேற மாதிரியான ரியாக்ஷன் வந்திருக்கும். அதனால இங்க சொசைட்டி இன்னைக்கு நல்லா இருக்குன்னா தமிழ் சொசைட்டி திராவிட இயக்கம் வரது மாதிரி நல்லா தான் இருந்திருக்கு. அந்த ஒரு டிஃபரெண்டா தான் இருந்திருக்காங்க. மற்ற பகுதிகளை விட நம்ம ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்கும். ஒன்னு நான் சொல்றேன், எப்பவுமே ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேசிசம் பத்தி பேசுவாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பின மக்கள் எப்படி பாடுபட்டாங்க தெரியுமான்றது நல்லா பேசுவான். ஆனா இன்னைக்கு இருக்கிற ரேசிசம் பேச மாட்டான். ஏன் இன்னைக்கு இருக்கிற ரேசிசம் பேச மாட்டான்னா, இன்னைக்கு இருக்கிற ரேசிசம் யூஸ் பண்ணி தான் சம்பாதிச்சிட்டு இருப்பான். இந்த ஒடுக்குமுறையை யூஸ் பண்ணி தான் அவன் அதிகாரத்தை கைக்குள்ள வச்சிருப்பான். ஆனா நேற்றைய ஒடுக்குமுறையை அவன் நல்லா பேசுவான். ஏன்னா அதால இன்னைக்கு பிரயோஜனம் கிடையாது. அதேதான் இங்கேயும். நீங்க என்ன பண்றீங்க, பிராமணர்களை பத்தி நல்லா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நேற்றைய ஒடுக்குமுறையை பத்தி பேசுறதுல உங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்ல, தாராளமா பேசுவீங்க. ஏன்னா பிராமின்ஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா இன்றைய ஒடுக்குமுறையை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. இன்னைக்கும் திமுகல யார் கையில் அதிகாரம் இருக்கு எடுத்து பாப்போமா, கரெக்டா எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். அந்த ஒடுக்குமுறையை பத்தி இங்க பேச மாட்டாங்க. சோ இங்க அதுதான் பிரச்சனை. பெரியார் வந்தாரு, பிராமணர்கள் ஏதாவது பேசுறாரு, எல்லாம் ரைட். ஆனா நீங்க எதுக்கு இன்னைக்கு அதை பேசுறீங்க, இதை பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையான பிராமண எதிர்ப்புனா தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு ஸ்கோப் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பிராமின்ஸ்க்கு இங்க பவர் கிடையாது. ரெண்டாவது நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன், பிஜேபியில காங்கிரஸ் எல்லாம் பிராமின்ஸோட பிரசன்ஸ் அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம், அவங்களோட இன்ஃபுளுன்ஸும் இருக்குன்னே வச்சுப்போமே. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்து பிராமண எதிர்ப்பு பேசக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல சொன்ன மாதிரி பவர் இல்ல, பொலிட்டிக்கல் பவர் இல்ல. அப்ப நீங்க நார்த் இந்தியன் பொலிட்டிக்கல் பவர் சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்க பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணணும். இன்னைக்கு காங்கிரஸ் ஒண்ணும் இல்ல, விட்டலாம். ஒரு காலத்துல காங்கிரஸ் இந்த வேலையை பார்த்தாங்க, இன்னைக்கு பாஜக தான் இருக்காங்க. சோ அப்ப அதை நீங்க செய்யணும். அதை செய்யாம போலி பிராமண எதிர்ப்பு அப்புறம் போலி முற்போக்கு பேசக்கூடாது. சும்மா இங்க உட்கார்ந்து பேசுறது ஒண்ணுமே இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசியலே பேசிட்டு, 50 இல்ல 70 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பொலிட்டிக்ஸே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பவருக்கு வந்தாச்சு, 60 வருஷமா நீங்க பவர்ல இருக்கீங்க. இன்னைக்கும் அதை பேச வேண்டிய தேவை என்ன? சோ நான் நேற்றைய ஒடுக்குமுறை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது என்னோட வெற்றி வரலாறு எனக்கு. சோ அதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ஒடுக்குமுறையை பத்தி யாரும் பேசக்கூடாது. ஆமா, அதை தான் நம்ம இன்னைக்கு பேசணும். இப்ப